வாழ்க்கையில் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கும் கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன். அப்போ உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? 15 நாள் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு வளருவீங்க. பாக்கி இருக்கக்கூடிய 15 நாள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே வருவீங்க. அந்த சந்திரன் எப்படி தேஞ்சிக்கிட்டே இருக்கோ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை தேஞ்சிக்கிட்டே போகும். அதற்கு பிறகு நிச்சயமாக இந்த உலகமே உங்களுடைய வெளிச்சத்தால் பயன்படும். அதாவது உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பலன் அடைஞ்சே தீருவார்கள். அப்படி பலன் அடைஞ்சிட்டு உங்களை மறந்துடுவாங்க. உங்களுக்கு துரோகத்தை மட்டுமே தான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான உதவியையுமே செய்யாமல் உங்ககிட்டேருந்து நகர்ந்து போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. குறிப்பாக இது நாள் வரைக்குமே கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்தால் மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம்: நம்பிக்கை துரோகம். நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகத்தை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழணும்? ஏதாவது ஒரு தெய்வத்தோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த தெய்வமே சரணாகதி அப்படின்னு வாழணும். நமக்கு அஷ்டம சனியால் கடந்த 2 ஆண்டுகளால் நாம் படாத பாடுபட்டிருப்போம். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் கூட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம். அந்த நிலை மாறப்போகுது. அப்படி மாறும்போது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் சேஷ்டமாக நடக்கணும். மறுபடியும் நமக்கு எந்த விதமான சனி பகவானால் எந்த விதமான ஒரு பாதகமும் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த ஜகத்திலேயே நாம் வழிபடக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அந்த வாயு புத்திரன் மட்டுமே தான். அந்த அஞ்சனை மைந்தனோட பாதத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான இன்னல்களும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதை இருக்குது. எல்லா தெய்வங்களையும் பிடிச்ச சனி பகவான் ஆஞ்சநேயரையும் பிடிக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சது. அப்படி ஆஞ்சநேயரை பிடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து போகும்போது அந்த ஆஞ்சநேயர் சனி பகவானை பார்த்து, நீங்கள் என்னுடைய சரீரத்தில் எந்த இடத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னாலும் அது எனக்கு சந்தோஷமாக இருக்காது. உங்களுக்குன்னு நான் மிகப்பெரிய ஒரு மரியாதையை வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் என்னுடைய சிரத்துக்கு மேலே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதால் வாயு புத்திரனோட தலைக்கு மேலே ஏறி சனீஸ்வரன் அமர்ந்தார். அப்படி அமர்ந்த 10 வினாடியிலேயே அவருடைய பாரம் தாங்காமல் இறங்கிட்டாராம். ஏன்னா ஆஞ்சநேயர் அவருடைய தலைக்கு மேலே 10,000 கோடி சுமைகளான மலைகளையும் பாறைகளையும் சுமந்தாராம். அந்த சுமையை சனி பகவானால் தாங்க முடியாமல் இறங்கினதுமே வாயுபுத்திரன் அவர்கிட்ட கேட்ட முதல் வரமே என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திலேயே என்னை வழிபடக்கூடிய பக்தர், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய ஆஞ்சநேயருடைய பக்தராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு உங்களுடைய சனி பார்வை பாதகமாக இருக்கக்கூடாது. கர்ம வினையால் நீங்கள் அவங்கள தண்டிக்கணும்னு முடிவே எடுத்தாலும் 7.5 ஆண்டு காலம் பிடிச்சாலும் சரி, குறிப்பாக அஷ்டம சனியின் காலத்திலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்னல்கள் பாதியாக தான் இருக்கணும். அவர்களுக்கு 100% கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதாவது அவர்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே தான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரத்தை வரப்பிரசாதமாக வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம் ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறையும். சனி பகவானால் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாதியாக குறைந்து நம்மை விட்டு விலகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மனசுக்கு பிடிக்காமல் செய்வீங்க. ஒரு மன நிறைவே இல்லாமல் செய்வீங்க. கடமைக்கு தினமுமே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வருவீங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போயிடும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் தோன்றியே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆடியில் அடிக்கக்கூடிய காற்றுல அம்மியே நகரும் பட்சத்தில்
கடக ராசியின் கஷ்டங்களும் நிச்சயமாக உங்களை விட்டு நகர்ந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சனிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரின் ஆலயத்தில் முடிஞ்சால் உங்களுடைய காலை பதிக்க பாருங்க. அது அவ்வளவு சுலபமே கிடையாது. ஏன்னா ஆஞ்சநேயரை நாம் நெருங்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நமக்கு எங்கெங்கிருந்தோ பிரச்சனைகள் வரும். ஆமாம், நாம் இது வரைக்கும் அனுபவிக்காத கஷ்டங்கள் எல்லாமே வரும். அது அத்தனையுமே தாண்டி நாம் அந்த தெய்வத்து மேலே உண்மையான இறை நம்பிக்கையோடு இருக்கோமா அப்படின்னு தெய்வமுமே நம்மளை சோதிக்குங்க ஐயா. ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டம் அப்படின்னு வந்தால் மட்டுமே தான் தெய்வத்தை தேடி போகிறோம். மற்றபடி என்றைக்குமே நாம் எந்த ஒரு தெய்வத்தையும் மனசார நினைக்கிறதே இல்லை. சும்மா கடமைக்கு எந்திரிப்போம், அந்த சாமியை பார்த்து ஒரு 2 நிமிஷம் நிற்போம், அதுக்கப்புறம் போயிடுவோம். நமக்கு என்னைக்கு நாம் மன ரீதியாக கஷ்டப்படுறோமோ அன்னைக்கு மட்டுமே தான் தெய்வத்தை நாம் மனசில் இருந்து கூப்பிடுவோம். அது உண்மையாகவே நாம் கூப்பிடுறோமா அப்படின்னு தெய்வமுமே நம்மளை ஒரு சில வினாடிகள் சோதித்து தான் பார்க்கும். அத்தனை தடைகளையும் தாண்டி நீங்கள் ஆஞ்சநேயரை அணுக வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக உங்களால் ஆஞ்சநேயரை நெருங்க முடியும். கர்ம வினை உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை தடை வந்தாலும் அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு இந்த வாரமே அந்த அஞ்சனை மைந்தனின் பாதத்தில் போய் சரணாகதி அடைவீங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இனிமே கடக ராசியில் இருக்கக்கூடியவர்களின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடிக்கிட்டே வரும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகை ஆடி மாதம் முடிவில் உங்களுக்கு சேரும் அப்படின்ற செய்தி உங்களுக்கு சேரும் பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பாதியாக குறைந்தே தீரும். ஏன்னா இத்தனை நாள் அனுபவிச்சிட்டீங்க. கடக ராசி படாத கஷ்டமே இல்லை. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு போட்டு மன அழுத்தத்துக்கு மட்டுமே தான் ஆளாகி இருக்கீங்க இத்தனை நாளாக. அந்த நிலை நிச்சயமாக மாறும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிம்மதியாக ஹப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். தைரியமாக இருங்க. உலகத்துக்கே வெளிச்சத்தை வழங்கிய அந்த ஆதவனையே 6 நொடிகள் விழுங்கிய அந்த ஆஞ்சநேயரின் துணை உங்களுக்கு இனிமே தக்க பலமாக இருக்க போதுங்கய்யா. இதுக்கு மேலே கடக ராசிக்கு என்ன வேணும்? சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம், கடக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நான் செத்துறலாம் அப்படின்னே முடிவே எடுத்துட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது. காரணம் கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு, மதிப்பு போச்சு, செல்வாக்கு போச்சு, அத்தனையுமே போச்சு. வெறும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் ஏன் தான் வாழணும் அப்படின்னு மனசு உடஞ்சி பேசினாரு. அந்த ஒரு நிலை நிச்சயமாக கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் 90% அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்சா மாதிரி பொன் வசந்தமாக இருக்க போகுது. பாலைவன காலமெல்லாம் மாறிப்போச்சு. இனிமே உங்களுக்கு பொக்கிஷமான காலம்தான். நீங்கள் நினச்சது அத்தனையுமே உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் உங்கள் சார்பாக என்னுடைய பிரார்த்தனையை அந்த வாயுபுத்திரன் கிட்ட வைக்கிறேன். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் ஆஞ்சநேயாய போற்றி. நன்றி.